வாட்டர்மெலன் ஐஸ் பாப்சிக்கிள் சுகர் இல்லாமல் செய்ய போகிறோம். வாட்டர்மெலனை வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாதியிலேருந்து உள்ளே இருக்கிற பழத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஜூஸ் எல்லாம் கூட எடுத்துருங்க. கொட்டைகள் எல்லாம் எடுத்துருங்க துண்டுகள்லேருந்து. இப்போ நான் அந்த பாதியிலேருந்து நல்லா சுரண்டி எடுத்துருங்க. அந்த பாதி கட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு புதினா இலை கொஞ்சம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்துருக்கேன், சர்க்கரை சேர்க்கல. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வடிகட்டிடுங்க நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூஸ் ரெடி ஆகிடுது. லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பாதி துண்டு அதுக்குள்ளே அப்படியே ஃபில் பண்ணிவிடுங்க. ஒரு பவுல் மாதிரி இருக்கும். மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைன்னா பிளேட்டால் மூடிட்டு ஃப்ரீசரில் வைங்க. திறந்து வைக்காதீங்க. ஒரு நாள் ஆகும். இப்போ நல்லா ஃப்ரீஸாக எடுத்து இப்போ ஒரு பவுலுக்குள்ளே தண்ணி வச்சு அதில் இறக்கி வைங்க. இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கும், டைரெக்டாக கட் பண்ணவே முடியாது. கொஞ்ச நேரம் வெளியில் வச்ச அப்புறமா கொஞ்சம் சாஃப்டாகும். இந்த மாதிரி கட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி துண்டுகள் போட்டுட்டு உங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுக்கலாம். குச்சி ஐஸ் மாதிரி பிடிச்சிட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.